திருக்குறள் கதைகள். ஒரு ஊருக்கு முனிவர் ஒருத்தர் வராரு. அவர் கூட 2 சீடர்களையும் கூட்டு வராரு. அங்கே இருக்க மக்கள் அவரை பார்த்து அவங்களோட குறைகள்லாம் சொல்லி அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாங்க. சுப்பு அப்படிங்கவர் முனிவரை பார்க்காரு. முனிவர் சொல்கிற, என்னப்பா என்ன விஷயம் என்னை தேடி வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சுப்பு சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துட்டே இருக்கு. அது எப்படிதான் வருது, அது கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்போ முனிவர் நினைக்காரு, இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னால் நம்ம சொல்லலாம், இவரை எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எப்போ நீ ஏதாவது பாவம் பண்ணியிருப்ப, அதுக்கு இப்போ வந்திருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சுப்பு விடலை, திரும்பவும் கேட்காரு. இல்ல இல்ல, இது ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியணும்ல, இது எப்படி போகணும்னு தெரியல, எதுக்குமே பதில் தெரியலன்னு தான் உங்களை தேடி வந்தேன். அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ கேட்டதே கேட்டுக்கிட்டு இருக்காத, நான் தான் சொல்லிட்டேன்ல. ஆனால் சுப்பு விடலை, திரும்பவும் கேட்காரு. உனக்கு குறையவே செய்யாது போ, நீங்கள் இன்னும் கஷ்டப்பட தான் செய்வப்போ அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுறாரு. சுப்புக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஊரில் போய் எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. இல்ல பாருங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்காரு முனிவர், ரொம்ப கோவக்காரா இருக்காரு. மனுஷன் என்ன போய் நம்ம கேட்டாலும் சரி வெடுக்க வந்துட்டு இருக்காரு. யாருமே அட்டு பாதியா. சுப்பு இப்படி ஊரில் சொன்னதுனால முனிவர் பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் வரதே இல்லை, வருமானமே இல்லை. அப்போ முனிவர் கேட்குற அவர் சீடர்கிட்ட, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு, நீங்கள் தானே இவ்வளோ கோவமாக பேசிட்டீங்க, அவர் ஊரில் முக்கியமான ஆளுன்னு நினைக்கிறேன், உங்களை பற்றி ஊரில் தப்பாக சொல்லி யாருமே வர்றதில்ல சாமி, நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சீடர்கள் சொல்கிறாங்க. அப்போ முனிவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுங்க, மக்கள் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ஒரு 2 நாள் 2 சீடர்களும் வெயிட் பண்ணாங்க. யாருமே வரல, வருமானமே இல்லை. இல்லை சாமி, இதுக்கு மேலே தாங்காது, நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சீடர்கள். சரி, இந்த ஒரே ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஊரில் போய் சொல்லுங்கள், நீங்கள் முனிவரை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இந்த ஒரு தடவை பார்த்துட்டு போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அப்போ நம்ம முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு முனிவர். சரி, நாங்கள் ஊருக்குள்ளே போய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் பாருங்கள், அப்புறம் முனிவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு வந்துடுறாங்க. மக்களும் சரி, இந்த ஒரு தடவையாவது போய் பார்ப்போமே, என்ன தான் சொல்கிறாரும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா முனிவர் அவரோட வாயில் துணியை கட்டியிருந்தார். வரவங்கள்ட்ட எல்லாம் செய்கையாலே என்னன்னு கேட்டு அதுக்கு தீர்வு சொல்கிறாரு. அதை மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சு. இப்போ மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்களோட கஷ்டமும் தீர்ந்துருச்சு, முனிவரும் கோவப்படுறதில்ல. அதனால வருமானம் திரும்பவும் பெருக ஆரம்பிச்சிட்டு முனிவருக்கு வர வேண்டிய கூட்டம் எல்லாம் எப்பவும் போல் வந்துச்சு. குறள்: தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். பொருள்: ஒருவன் தன்னை பாதுகாக்க விரும்பினால் கோபம் எழாமல் பார்த்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அக்கோபமே அவனை கொன்றுவிடும்.